பெசரட்டு வித் கோகனட் சட்னி. இதை செய்யறதுக்கு சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் பச்சை பயிறு, அதிலே 1/4 கிளாஸ் பச்சரிசி, கொஞ்சமாக அரை கரண்டி சாதம், இதெல்லாம் ஊற வச்சு 8 ஹவர்ஸ் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொத்தமல்லி தழை, ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை தூவி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து தோசைக்கல் மேலே அதை தோசையை ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் பெசரட்டு ரெடிங்க. நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு கோகனட் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. அடுத்து தேங்காயை துண்டு துண்டாக நறுக்கி அதை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் உடச்ச கடல, ஒரு பெரிய பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா, அதுக்கடுத்து லைட்டாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் தூவி அந்த தாளிப்பை இதில் சட்னியில் ஆட் பண்ணிவிடுங்க. பெசரட்டுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த கோகனட் சட்னிங்க.